ராமனின் தீவிர பக்தனான அனுமனின் பக்தியை போற்றும் விதமாக அனுமன் சாலிசாவின் மகத்துவம் என்ன, அதனை எப்படி பாராயணம் செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம். ஸ்ரீராம ஜெயம் சொன்னால் நம்மை தேடி வந்து அனைத்து தெய்வங்களும் அருள் புரிவார்கள். ஸ்ரீராமரை தன் உயிராக நினைத்தவர் அனுமன். அப்படிப்பட்ட சிரஞ்சீவி அனுமனின் பெயரை சொன்னாலே துன்பங்கள், துயரங்கள், தடைகள், தொல்லைகள் தவிடுபடியாகும். அனுமனின் அருளைப் பெற துளசிதாசர் வடமொழியில் அருளிய அனுமன் சாலிசா எனும் திருமந்திரத்தை இங்கு சொல்லி நம் துன்பங்களை வெல்வோம். இந்த அனுமன் சாலிசா மந்திரத்தை பாராயணம் செய்யும் முன் உடலை தூய்மைப்படுத்திக் கொண்டு தூய ஆடையை உடுத்தி மாருதியை மனதார நினைத்துக் கொண்டு தியானிக்க வேண்டும். பின்னர் நெய் விளக்கேற்றி இங்கு குறிப்பிட்டுள்ள 40 துதிகளை 11 முறை ஓதுங்கள். ஒவ்வொரு முறை மந்திரத்தை படித்து முடித்ததும் அனுமன் பாதங்களில் மலர்களை சமர்ப்பியுங்கள். இந்த மந்திரத்தை வீட்டிலோ அல்லது கோவிலிலோ தூய்மையாக இடத்தில் அமர்ந்து அனுமன் படம் அல்லது சிலைக்கு முன் அமர்ந்து பாராயணம் செய்யலாம். செவ்வாய் அல்லது சனிக்கிழமைகளில் பாராயணம் செய்வது சிறந்தது. ஸ்ரீராமரையும் அனுமனையும் மனதில் நினைத்துக் கொண்டு இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது அனைத்து தெய்வங்களின் அருள் கிடைக்கும். அனுமான் சாலிசாவை தொடர்ந்து உச்சரிப்பதால் ஆன்மீக உணர்வு அதிகரிக்கும். சனி பகவானின் கெடு பலன்கள் நீங்கும். நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெறலாம். இந்து மதத்தை சார்ந்த பலரும் தற்போது தினந்தோறும் ஹனுமான் சாலிசா பாடலை துதிக்க துவங்கியுள்ளனர். தினந்தோறும் துதிக்க முடியாதவர்கள் அனுமனுக்கு உகந்த நாளான செவ்வாய்க்கிழமைகளில் துதிக்கின்றனர். இதை ஜெபிக்கும் பக்தர்கள் அனுமன் மீது எந்த அளவிற்கு பக்தியைக் கொண்டுள்ளனரோ அந்த அளவிற்கு அவர்களுக்கு பலன் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. 40 பாடல்கள் கொண்ட இந்த தொகுப்பில் 38வது பாடலை கவனித்தோமானால், எவர் ஒருவர் இதைத் தொடர்ந்து 100 நாட்கள் 100 முறை ஜெபிக்கிறாரோ அவருக்கு பிறப்பு இறப்பற்ற நிலை உருவாகும், அதோடு மகிழ்ச்சியான வாழ்வு உண்டாகும் என்று கூறப்பட்டுள்ளது. அனுமனை போற்றும் எத்தனையோ பாடல்களும் மந்திரங்களும் இருந்தாலும் அனுமன் சாலிசாதான் மிகவும் சக்தி மிக்கதாக கருதப்படுகிறது. இந்த பாடல்கள் உருவானதற்கு பின்பு ஒரு அற்புதமான வரலாறும் உள்ளது. டெல்லியை முகலாயர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த போது துளசிதாசரை மன்னர் சந்தித்தார். அப்போது துளசிதாசர் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் புகழை மன்னரிடம் கூறினார். அதோடு ராம தரிசனம் குறித்தும் அவர் பல தகவல்களை கூறினார். இதனை கேட்ட மன்னன் ராமன் தனக்கு தரிசனம் தர வழி செய்யும்படி துளசிதாசரிடம் கேட்டார். அதற்கு துளசிதாசர் உண்மையான பக்தியை வெளிப்படுத்தினால் மட்டுமே ஒருவருக்கு ராமதரிசனம் கிடைக்கும் என்று கூறினார். அதை ஒப்புக்கொள்ளாத மன்னன் துளசிதாசரை சிறையில் இட்டான். சிறையில் இருந்தபடியே துளசிதாசர் அனுமன் சாலிசா என்னும் இந்த 40 பாடலையும் எழுதி அதை ஜபிக்க துவங்கினார். உடனே டெல்லி நகரம் முழுக்க குரங்குகள் சூழ்ந்தன. மக்களாலும் மன்னனாலும் குரங்குகளின் அட்டகாசத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. சிறையில் இருக்கும் துளசிதாசரிடம் இது குறித்து மன்னன் உரையாடினான். அப்போது துளசிதாசர், இது வானர படைகளின் ஒரு சிறு பகுதியே. படை முழுவதும் வந்த பிறகு ராமன் வருவார், உமக்கு தரிசனம் தருவார் என்றார். இதைக் கேட்டு அதிர்ந்த மன்னன் தன் தவறினை உணர்ந்து துளசிதாசரை விடுவித்தான். உடனே குரங்குகள் அனைத்தும் அங்கிருந்து சென்றன. அனுமன் சாலிசா மந்திரம் தோன்றிய விதத்தில் இருந்தே அதன் சக்தியை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அனுமன் சாலிசா ஸ்தோத்திரம் அதை தினமும் பாராயணம் செய்பவர்கள் பலர் அதன் தெய்வீக சக்தியை உணர்ந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.